எந்தெந்த தெருவில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை பறக்கும்படை போட்டிருக்காங்களே, எல்லா 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 ஆதாரமும் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து அர்ச்சனா பட்டாயம் மட்டும் சப்மிட் பண்ண போனோம். கண்டிப்பாக எந்தெந்த இடத்துல யார் யார் கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பரோட ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த பகுதி செயலாளர், எந்தெந்த கிளை செயலாளர், எந்தெந்த படி இடத்துல இருக்கான்னு இன்கம் டேக்ஸையும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் அவங்க செயல்படுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டோம், ஆதவ அர்ஜுனா ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் மாற்றத்துக்கு உருவாக்க வந்திருக்கோம், கரப்ஷன் செய்ய வரல. நான் ஓட்டுக்கு வாங்கி எம்எல்ஏ ஆகிறதுக்கு அப்படி ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்து ஜெயிக்கணும், அப்படிப்பட்ட எம்எல்ஏ எனக்கு தேவையில்லை. இதுதான் ஆதவ அர்ஜுனுடைய ஸ்டாண்டு, இதுதான் எங்கள் தலைவருடைய ஸ்டாண்டு. எங்கள் தலைவர் தெளிவாக சொன்னார், நம்ம மாற்றத்துக்காக வந்திருக்கோம், ஊழல் செய்ய வரல. என்னாலையும் கொடுக்க முடியும், ஆனால் அந்த அரசியலுக்கு நாங்கள் வரல. உணர்வால உண்மையில மாற்றத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வில்லிவாக்கத்திலேயோ இல்லை எந்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலுமே ஓட் ஃபார் கேஷுங்கிறது இருக்காது. பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் எங்களோட செலவு இருக்கும். அதுலேயும் மித்த திமுக மாதிரி மீடியா பேக்கேஜுக்கெலாம் நான் கொடுக்கல, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏனால் நாங்கள் மக்கள்கிட்ட உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம். எந்த செய்தியும் திணிக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு பிரச்சனைனா நாங்கள் மீடியாவில் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நாங்கள் உண்மையான அரசியல் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன மாதிரி திமுக வந்து தேர்தல் அரசியலே ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வெற்றிகள் லாங் டேர்ம் நிற்காது. அப்படி பார்த்தா திரு அழகிரி அவர்கள் இன்னைக்கு நேரம் இந்த திமுக கட்சி தலைவராக இருப்பார். திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளும் ஒரு வெளிப்படையான நேர்மையான ஒரு எலெக்ஷன் வேணும் தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். அப்படி நடக்கும் பட்சத்தில் திமுக எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், 234 தொகுதி திமுக வலிமையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, திரு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தேர்தல் அரசியல் தெரிஞ்ச ஒரு அறிவாளிங்கிறீங்களா, கையில் காசு 5000 கூட வச்சிருக்காருங்கிறீங்களா, ஏன் கரூரை விட்டு பயந்து போனார் கோயம்புத்தூருக்கு? ஏன்னா கரூர் மக்களுடைய ஒரே சிந்தனை, கரூருடைய 41 உயிர் இழப்புக்கு செந்தில் பாலாஜி தான் மக்கள் நம்புறாங்க. அந்த ஒரே பயம் தான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போக வச்சிருச்சு. இப்ப தெரியுது அரசியல் என்னன்னு. மக்கள் உண்மையை நோக்கி, மாற்றத்தை நோக்கி தண்ணி தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் எங்கள் தலைவர் எங்க போனாலும் ஒரு குடும்ப வே உருவாகுது, அலை உருவாகுது. அதை நீங்க அடுத்த மாசம் 4ஆம் தேதி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், டீலிமிட்டேஷனுக்கு அப்பையிலேருந்து தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் எல்லாருமே குரல் கொடுக்குறோம். இது திமுக மட்டும் செய்யல, எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துருக்கோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை உருவாக்குறதுனால வட மாநிலத்தையும் தென் மாநிலத்தையும் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. இந்தியாவே 2ஆ துண்டாடப்படுது. அப்போ 40 எம்பி வச்சிருக்கிறவங்க எந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கணும்? பார்லிமெண்ட்ல முடக்கி இருக்கணும். இந்நேரம் ராகுல் காந்தி கூட சேர்ந்து, ஐயாவோட சேர்ந்து இந்நேரம் ஒரு பெரிய புரட்சி அங்கே வந்து உருவாக்கி இருக்கணும். சும்மா பேருக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்கள் வந்து எதுக்குறோம், கருப்பு கொடி பிடிக்கிறோம், கருப்பு துண்டு போறோம்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்கள் பிஜேபி எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா எதிர்க்கிறாங்க. ஐடியாலஜி படி இது தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இது நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்ல நம்ம வந்து ஒரு பாலிசியை உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட வந்து அதிகமான நம்பர்ஸ் இருந்தால் தான் இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு பாலிசி உருவாக்க முடியும். இல்லைன்னா வட மாநிலங்களுக்கான ஒரு பாலிசியை மட்டுமே அவங்க உருவாக்குவாங்க நம்பர்ஸோட அடிமையில. அப்ப இன்னைக்கு இருக்க என்ன பிரதிநிதித்துவமோ அதே பிரதிநிதித்துவத்தை நம்ம கண்டினியூ பண்ணுங்க. தமிழக வெற்றித்துறையுடைய கொள்கையும் அடிப்படையும் அதுதான். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா இது கோர்ட்ல போய் நிற்குங்க. கண்டிப்பா நாளைக்கு அவங்க என்ன டிராஃப்ட் பண்ணாலும், எப்படி வந்து விவசாய சட்டங்கள் மக்கள் அழுத்தத்தினால தூக்கி எறிஞ்சாங்களோ, இந்த மாதிரி அவங்களுடைய சட்டங்கள் நிறைவேற்றினா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களோட போராட்டத்துக்கும் பிஜேபி வந்து பதில் சொல்ல வேண்டிய அவருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து வாபஸ் வாங்கணும். உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த கேஸ் செல்லும் போது அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானது, மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை வந்து எம்பி சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. இது வந்து மாநில சுயாட்சி கொள்கைக்கும் இந்தியா வந்து மாநிலங்கள் இல்லாமல் ஒரு யூனியன் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டங்கள் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தால் கேள்வி கேட்கப்படும். உச்ச நீதிமன்றத்தில் மிக கடுமையான போராட்டத்தை வந்து தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கும். சார் அதெல்லாம் போய் சார், நீங்கள் வேற பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்த யூனிட்டையும் போயிட்டு திரு முருகன் மினிஸ்டருடைய வீட்டில் உட்காந்து பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷனில் உட்காந்துக்கிட்டு யூனிட் அமைச்சிட்டு கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜனநாயக படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். திமுக வந்து பிஜேபியோட இன்டைரக்ட் உறவு வச்சிருக்கேன். திருப்பியும் சொல்றேன், 2021 ஜெயிச்ச பிறகு திரு சபரீஷன் அவர்கள் 2023 போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாரா இல்லையா? போய் நீங்களே கேட்டு சொல்லுங்க. அமித்ஷாவுடைய மகனோட தொழில் செஞ்சுட்டு இருக்காரு.
குஜராத்தில் இருக்க ஒரு முக்கியமான நிறுவனத்துக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் கோல் சப்ளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பத்திரிகையில் விசாரிங்க, நீங்க என்கொயரி பண்ணுங்க. ஜேர்னலிசம்ங்கிறது வந்து ரிசர்ச் ஜேர்னலிசம். இப்போ சும்மா இந்த மாதிரி வந்து அவர் 40 MP வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாம 4 நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்க தான் பிஜேபி எதுக்குறோம், இதெல்லாம் வந்து 4 எலெக்ஷன்ல பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி 3% மேல கிடையாது. தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி கிடையாது. நல்ல நிர்வாகம் நடந்துச்சா இல்லையா, அதுதான் இந்த தேர்தல். அதை டைவெர்ட் பண்றதுக்கு இந்த சிந்துஜா அம்மா என்னோட சகோதரி சிந்துஜா இருந்தாங்க, திமுக தான் கொல்லப்பட்டாங்க. முக ஸ்டாலின் அதை பத்தி பேச மாட்டாரு. இதெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு சும்மா வந்து பேப்பர் கொடுத்துட்டு இருப்பாங்க. மக்கள் நல்ல நிர்வாகத்துக்காக உருவாக்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோடைய அனைத்து கொள்கைகளையும் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். அனைத்து கொள்கைகளும் கடுமையாக எதிர்க்கிறோம். அதை நாங்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். முன்னாடி அதிமுக தோல்வியுற்றது. ஏன்னா இபிஎஸ் ஐயா அவர்கள் போய் டெல்லியில் போய் செட்டில் ஆயிட்டாரு. அப்போ அம்மா ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இல்லாதனால ஒட்டுமொத்த அதிமுகவுடைய ஓட் பேங்கும் தொண்டர்களும் பெண்களும் திமுக எதிராக மாறிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்ததுனால தான் இன்னைக்கு எங்கே போனாலும் குடும்பமாக ஜெயலலிதா அம்மாக்கு எப்படி 2011 ஒரு அலை உருவாச்சோ அதே மாதிரி ஒரு அலை உருவாகிருக்கு. அதனால இந்த நாடகங்கள் நடிப்புகள்லாம் மக்கள் வந்து பெருசாக நம்ப மாட்டாங்க. அது எடுப்படாது. இது வந்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். திமுகனால பார்லிமெண்ட்ல ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா பேசி வெளிநாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒழிச்சிட்டாங்களா? பிஜேபி வந்துச்சு, ஒழிச்சாங்களா? நீட்டை ஒழிச்சாங்களா? பிஜேபிக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்களா? பெருசாக போராட்டம் பண்ணாங்களா? சொல்லுங்க. எத்தனை மெடிக்கல் காலேஜுக்காக எத்தனை பேர் இறந்தாங்க இதே திமுக வந்த பிறகு? பிஜேபி எதிராக ஏன் பெருசா போராட்டம் பண்ணல? தமிழ்நாடு முழுசும் பெருசா வந்து கூப்பிட்டுருக்கலாமே. எல்லாத்தையும் வகுப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கலாமே. தமிழ்நாடு முழுசும் ஜல்லிக்கட்டில் எல்லாரும் போராட்டமா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் மக்கள் ரோட்ல வந்து நின்னோம்ல. அது மாதிரி நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை டிக்ளேர் பண்ணிருக்கலாமே அந்த வருஷம். இல்ல உதயநிதி அவர்கள் தலைமையினால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல இறக்கி இருக்கலாமே. ஒன்றிய அரசு கூட எல்லா ஆபீஸும் முடக்கி இருக்கலாமே. நாங்க இருந்தா அது பண்ணிருப்போம். எங்களுடைய மாநிலத்துக்கு சட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்க நிப்பாட்டுவோம், பந்த் பண்ணுவோம், எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். அப்படின்னா தான் ஒன்றிய அரசு பேச்சை கேட்கும். மக்கள் சப்போர்ட்டோட நீங்கள் போராட்டத்தை காந்தியடிகள் மாதிரி ஒரு வடிவமைச்சா மட்டும்தான் ஒரு சட்டத்தை நிப்பாட்ட முடியும். சும்மா அறிக்கை கொடுத்துட்டு பேப்பர் படுத்திட்டு மீனவர்கள் செத்தா லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. நிப்பாட்டுங்க. ஒன்றிய அரசு முன்னாடி போய் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். அப்போ ஒன்றிய அரசு பணியும். சும்மா லெட்டர் கொடுத்துக்கிட்டு பேப்பர் கொடுத்துட்டு கருப்பு துணி காமிச்சா மாறிடுமா? நீட்டுக்கு எதிராக தான் பண்ணாங்க, கருப்பு துணி காமிச்சாங்க. சட்டமன்றத்தில் 4 தீர்மானம் போட்டாங்க. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டமன்ற தீர்மானம் போட்டுட்டு ஒரு அடிமையா இருக்கிறாரு இபிஎஸ் சொன்னாரு. இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அடிமையா இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்ல வெளியே உட்காந்துக்கிட்டு சும்மா ரோட் ஷோ பண்ணும்போது கருப்பு துண்டை காமிச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிற அதே நடிப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. இபிஎஸ் ஐயா அவர்கள் என்ன நடிச்சாரோ அதே தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நடிப்பு மக்களுக்கு தெரியாதா? பிஜேபிக்கு எதிராக அவர் நடிக்கிறாருன்னு தெரியாதா? இபிஎஸ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வந்து இதுல வந்து வேற்றுமை நீ கண்டீங்க? லீடர்ஷிப்ல இபிஎஸ் ஐயா அவர்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாரு. மீனவர்கள் பிரச்சனை வரும்போது தீர்மானம் கொண்டு வந்தாரு. இதே தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாற்றம் வந்துச்சு? ஏதாச்சும் ஒரு போராட்டம் தமிழ்நாடே சதமிக்கிற மாதிரி ஒரு போராட்டம் பிஜேபிக்கு எதிராக பண்ணியிருப்பாங்களா? மக்கள் அணித்திருந்தாங்களா? நீட்டுக்கு எதிராக, வகுப்பு போராட்டத்துக்கு எதிராக ஒண்ணுமே பண்ணல. 4 நாள் எலெக்ஷன் முன்னாடி இது வந்துருச்சு. இது என்ன போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு, டீமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போராடணும். வகுப்புக்கு எதிராக போராடினால அருண்ஜேட்லி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணது நாங்க தமிழ் வெற்றி கழகம். திமுக சும்மா வந்து வில்சன் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தாரு. நாங்களும் வந்து இருக்கிறோம். ஆர்குமெண்டே பண்ணல. இன்னைக்கு நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆன்லைன்ல பார்க்கலாம் திமுக என்ன ஆர்குமெண்ட் பண்ணுச்சு வகுப்புக்கு எதிராக அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு உளவியலை உருவாக்க பார்க்குறாங்க. நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இங்கிருந்து முருகனுடைய பிரைம் மினிஸ்டரோட பொங்கல் ஃபங்க்ஷனில் ஒட்டுமொத்த உதயநிதி டீமும் அங்கே உட்காந்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நிர்வாக மாற்றம், ஊழலுக்கு எதிராக, இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இதை மாற்றத்துக்கு சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாடக நடிப்பை, நீட்டுக்கு எதிராக போராடாத திரு முக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு நாடக நடிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நாடக நடிப்பை எடுப்படாது.